கான்ஸ்டபிள், என்ன 4 பாம்பு வந்திருக்கு. பயந்தாங்கொழியாது என் கூட தனியா சண்டை போட பயந்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட்டிட்டு வந்திருக்கு. கான்ஸ்டபிள் அங்கிள், இவரை எப்படியாவது பைக்ல கொண்டு போய் உட்கார வைங்க. நீங்க எல்லாம் கிளம்புங்க, நான் அதை இப்படியே ஊரை விட்டு வெளியில கூட்டிட்டு போயிடுறேன். இங்க வா, என்ன வந்து புடி. என்ன பாத்துட்டு இருக்க சிவா? நான் என்னோட ரோபோட் பீயை இப்ப காட்டுக்குள்ள பறக்க விட்டுட்டு இருக்கேன். அதை இப்ப எங்கெல்லாம் பறந்துகிட்டு இருக்கோம், நான் அங்கெல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருக்கேன். ஒருவேளை அனகோண்டாவோட தடங்கள் தெரியலாம் இல்லையா? வீட்ல இருக்கிற எல்லாரும் கொஞ்சம் உஷாராகி இருங்க. எல்லா கதவையும் நீங்க மூடிட்டு உள்ளேயே இருங்க. அனகோண்டா இஸ் இன் டவுன். எப்ப வேணாலும் இந்த அனகோண்டா டின்னருக்கோ லஞ்சுக்கோ உங்க வீட்டு கதவை கூட தட்டலாம். முதல்ல டிவி ஆஃப் பண்ணுங்க. நியூஸ் சொல்றேன் பேர் வழின்னு பயத்தை தான் இவங்க எல்லாம் ஏற்படுத்துறாங்க. இங்க பாருங்க, இதுதான் அனகோண்டாவோட ஸ்கின். வருஷத்துல ஒரு தடவை எல்லா பாம்பும் கண்டிப்பா அதோட தோலை உரிக்கும். இது நிச்சயமா அனகோண்டாவோடதா தான் இருக்கணும். சிவா, இத பார்த்தா நம்ம காட்டுக்குள்ள இருக்கிற குகை மாதிரியே இருக்குல்ல? எஸ், இந்த குகை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். இதோட இன்னொரு சைடு வேலிக்கு அந்த பக்கம் தான் இருக்கு. வாங்க உடனே போய் லட்டு சிங் சாரை பார்க்கலாம். அந்த அனகோண்டாவை பிடிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பரான பிளான் இருக்கு. லட்டு சிங் சார், நான் என்னெல்லாம் சொன்னனோ அதெல்லாம் கரெக்டா அரேஞ்ச் பண்ணிட்டீங்கல்ல? எல்லாம் தயாரா இருக்கு சிவா, தயாரா இருக்கு. எந்த தடவை அனகோண்டா நிச்சயம் தப்பிக்காது. இந்த ட்ராம் உனக்கு வெளியே வரதுக்கான வழியை காட்டும். நீ ஒரு தடவை அனகோண்டாவை பார்த்துட்டீன்னா இந்த ட்ராம் ஆன் பண்ணிட்டு நீ அப்படியே விட்டுரு. அது உன்னை நேரா வேலைக்கிட்ட கொண்டு வந்து விட்டுரும். எஸ், ஜஸ்ட் ஃபாலோ இட், ஃபாலோ இட். ஓகே, தேங்க்ஸ் லட்டு சிங் சார். நீ பண்ற இந்த சாகசத்தை நாங்க லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த ட்ரோன்ல கூட நாங்க கேமரா வச்சிருக்கோம். ஐ ஹோப் யூ டோன்ட் மைண்ட். ஓகே, நோ ப்ராப்ளம். ஐயோ, கேமரா கேமரா கேமரா, இங்க இங்க என்கிட்ட ஜூம் பண்ணு. நான் இன்டர்வியூ கொடுக்க தயாரா இருக்கேன். லட்டு சிங் சார், இந்த ட்ரோன் எப்ப பறக்க ஆரம்பிக்குதோ அப்பதான் இந்த கேமரா ஆன் ஆகும். சிவா, உங்களுக்கு இதை நினைச்ச பயமா இல்லையா? இது பயப்படுற நேரம் இல்ல. வேதா சிட்டிய அனகோண்டா கிட்ட இருந்து காப்பாத்த வேண்டிய நேரம். அதுக்காக நான் என்ன பண்ண சொன்னாலும் நிச்சயமா பண்ணுவேன். ஓகே லட்டு சிங் சார், நீங்க போங்க, ரெடியா இருங்க. ஓகே சிவா, ஆல் தி பெஸ்ட். சிவா, நம்ம ஒட்டுமொத்த வேதா சிட்டியே உன்னதான் நம்பிக்கிட்டு இருக்கு. நாங்களும் உன் மேல தான் நம்பிக்கை வச்சிருக்கோம். குட் லக். ஆல் தி பெஸ்ட் சிவா. தேங்க் யூ. ஆத்தப்பா சிவா தம்பி. ஹலோ அனகோண்டா சார், இன்னைக்கு நாம ஓடி புடிச்சு விளையாட போறோம். ஆனா நீங்க என்ன பிடிக்கிறீங்களா இல்ல நான் உங்களை பிடிக்கிறேனான்னு பாப்போம்.
நோ, இப்ப என்ன பண்றது? ட்ரோன் உடைஞ்சு போச்சு. சிவா இப்ப எப்படி வெளியே வருவான்? அனகோண்டா சார், இன்னைக்கு உங்களுக்கு சாப்பிட வெறும் முட்டை மட்டும்தான். சிவா அந்த டியூப்ல இருந்து வெளியே வந்த அடுத்த நிமிஷமே நான் இந்த ரிமோட்ல இருக்கிற பட்டனை அழுத்தி டியூபோட கதவை மூட வச்சிருவேன். எப்படி என்ன இப்படி பண்றீங்க? சிவா வெளியே வரதுக்கு முன்னாடி பட்டன் அமுக்கிட்டீங்க சார். அடா அடா அங்க அடா நோ 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 சிவா சிவா சீக்கிரம் வெளியே வா, அந்த கதவு மூடிக்க போகுது. சிவா நீ வெளியே வந்துரு. ஓ நோ, இந்த லட்டு சிங் சார் ஏன் இப்படி பண்ணாரு? இனி என்ன நடக்கும்? நம்ம சிவா எப்படி வெளியே வருவா? என் பேரை மட்டும் வெளியே வரல, அந்த லட்டு சிங் என் கையில முடிஞ்சான். லட்டு சிங் சார் கண் திறந்து பாருங்க, சிவா வெளியே வந்துட்டான். என்னது? சிவா வெரி குட் வெரி குட். எனக்கு தெரியும் என் சிவாவுக்கு ஒன்னும் ஆகாதுன்னு. சூப்பர் சிவா. யோ கேமரா, யோ இந்த பக்கம் திருப்பியா, இந்த பக்கம் வாயா. முதல்ல என் இன்டர்வியூ எடுத்துக்க. நான் இன்டர்வியூ தரணும். எங்க போட்டோகிராஃபர் போட்டோவை எடு. லட்டு சிங் சார், இப்போ நீங்க இதை எடுத்துட்டு போகலாம். தூரமா இருக்கிற ஜங்கல்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்துருங்க. நீ கவலையப்படாத சிவா. நான் இத ஒரு 1000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற காட்டு பகுதியில கொண்டு போய் விட்டுட்டு வரேன் பாரு. அங்க இத மாதிரியே ஏகப்பட்ட அனகோண்டாக்கள் இருக்கு தெரியுமா? பாய் பாய் பாய், எல்லாருக்கும் போயிட்டு வரேன். சாரி ஃப்ரெண்ட், நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்ல. நீ இருக்க வேண்டிய இடத்துக்கு போக போற. சாரி, தப்பா எடுத்துக்காத.